அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹைலேருந்தே ரொம்ப நேரமாக இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹையை பிரேக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய ஹை கட் ஆனதுமே நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி அப்படின்னே சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. நேத்தியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே கிளியராக சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டி கம்பேர் தான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரொம்பவே வீக்கான ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. கம்பேர் தான் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரொம்பவே கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி இந்த டைமிங் கேண்டில் எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் தான். இந்த T = N அப்படின்னு சொல்கிற அந்த டைம் = நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான செட்டப்பில் வர கேண்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். அது ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதன்படி இந்த பர்டிகுலர் கேண்டிலுடைய ஹை கட்டானதுமே நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. அண்ட் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடங்கள்லேயே நம்மளுடைய நம்பர்ஸான இந்த 20 to 420 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெஷலி நிஃப்டி அப்படின்னே சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இன் பிட்வீன் நம்மளுடைய நம்பர்ஸ்குள்ளாகவே செகண்ட் டவுன் சைட் நம்பர்ஸ் அண்ட் தேர்ட் டவுன் சைட் நம்பர்ஸ்குள்ளாகவே இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் இந்த லெவலுக்குள்ளாகவே கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேத்தியுடைய வீடியோலேயே நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஆப்ஷன் பையர்ஸ் இந்த மொமெண்டம் கேண்டில் வர டேயில் மட்டுமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸில் ஒரு இண்டெக்ஸில் மொமெண்டம் கேண்டில் வரும் பொழுது மட்டுமே நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி 50% மொமெண்டம் டேயில் நியூ ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் மஸ்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடைய என்ட்ரு ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் குவான்டிட்டியை கம்மி பண்ணுறதன் மூலமாகவும் உங்களுடைய ப்ராஃபிட்டையும் சரி உங்களுடைய கேபிட்டலையும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். எவ்ரி வீடியோவில் இந்த விஷயம் நம்ம இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கிற ரீசன் இந்த 50% மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பைரி டே கூட சேர்ந்து வரும் பொழுதும், குளோபல் மார்க்கெட் ஒரு ஒன் சைட் அள்ளி கொடுக்கும் பொழுதும், இந்த 50% நமக்கு வரும் பொழுதும் நமக்கு ரெண்டு பக்கமே பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதை பிஃபோர் ரொம்பவே ஏர்லியராகவே நம்ம டெலிகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதையும் பார்க்கலாம். பட் என்டையராகவே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு வீக்கான சுச்சுவேஷன்லேயே பேங்க் நிஃப்டி மோர் தேன் 360 பாயிண்ட்ஸ் டவுன்லேயும், நிஃப்டி 37 பாயிண்ட்ஸ் அப்லேயுமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய ட்ரேடுமே இன்றைக்கி ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ஸ்டாக்ஸ் எக்ஸ்பெஷலி கிளென்மார்க் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். எதனால் அப்படின்னா நமக்கு அந்த மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருந்தாங்க. பட் ஈவன் அந்த ஃபஸ்ட்டு ஒரு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அரௌண்ட் ஒரு 10 o'clock ஒரு மொமெண்டம் முடிஞ்சிட்டு இந்த டைமிங் கேண்டிலையும் காஸ்ட் டு காஸ்ட்லேயே முடிஞ்சிருந்தாங்க. இதுவும் ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். அண்ட் ஸ்டாக்ஸில் ஃபோனிக்ஸ் லிமிடெட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மோர் தென் 6.78% ஒரு ஸ்டாக் இன்ட்ராடேயில் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அதையும் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணியிருக்கோம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்ட்ராடேலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். எவ்ரி அப்டேட் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மொமெண்டம் கேண்டில் நமக்கு ஒரு பர்டிகுலர் டேயில் இன்றைக்கி மொமெண்டம் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரேராகவே நமக்கு மொமெண்டம் கேண்டில் ஈவன் 5 மினிட்ஸில் கூட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேயில் நமக்கு 50% மொமெண்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ரொம்பவே கம்மியாக இருக்கிற டேட் இது. இதுவும் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம்.
இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் ரிமெம்பர் டுடே 50% ஆஃப் மொமெண்டம். ஸோ ரெண்டு பக்கமே கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டுடைய என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்பவே கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸ்டில் நிஃப்டி வந்து பிட்வீன் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் எந்த ஸ்டாக்ஸ் என்ன செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 5th கேண்டில், இந்த 5th மார்ச் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே ஒரு ரைஸ்லையும் நம்ம லாங்குக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங், அதாவது பொசிஷ்னலாக வந்து லாங் போகிறீங்க அப்படின்னா இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா இந்த வீக்லி க்ளோஸ் வந்து 22,774 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே வீக்லி க்ளோஸ் இருந்தால் மட்டுமே பெரிய ட்ரெண்டில் வந்து நம்ம லாங் போகலாமே தவிர்த்து சின்னதான ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அந்த 5th மார்ச்சினுடைய அப்பில் மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நமக்கு ஒரு சின்னதான ஒரு பாசிபிலிட்டி அப்சைட் போகிறதுக்கான இருக்கே தவிர்த்து இனிமேல் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்னா அந்த 22,774க்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டுமே இன்னுமே நமக்கு ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்குமே இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த நம்பர்ஸில் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே ஃபர்தராக வரதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை கட் ஆகும் பொழுது நம்ம லாங் எடுத்தோம் அப்படின்னாலும் ஃபர்தராக இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அகெயின் வந்து நாளையுடைய மொமெண்டம் வந்து நாம் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது 50% மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்குறோம். இந்த 50% மொமெண்டம் வந்து கண்டினியூஸாக வந்து நமக்கு மார்ச் மந்தில் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. இன்னுமே ஒரு ட்ரெண்டிங்கும் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. இந்த இடங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இன்னுமே இந்த லெவல்ஸ்க்குள்ளாகவே மார்க்கெட் இருக்காங்களே தவிர்த்து ஒரு ட்ரெண்டிங்கும் அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு 50% மொமெண்டம் டேயில் நியூ ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து உங்களுடைய குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணுறதன் மூலமாகவும் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடையே நீங்கள் என்ட்ராகும் பொழுது இண்டெக்ஸ் ட்ரேடில் உங்களுடைய கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஒன் மோர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, அதிகமாக வந்து மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த டேயில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது இன்னுமே நீங்கள் ஃபர்தராக லாஸில் இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு டேட் இது மாதிரி 50% ஆஃப் டேயில் வந்து லாஸஸ் வந்து அதிகமாக பார்த்தவங்க கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் மார்க்கெட் வந்து வாஷ் பண்ணணுமே தவிர்த்து இனிமேல் ஃபர்தராக வந்து அதிக குவான்டிட்டியை வந்து இது மாதிரியான டேயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டலையும் நீங்கள் அதிகமாக இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரியான டேட்டில் வந்து நீங்கள் மார்க்கெட்டை வாஷ் பண்ணால் மட்டுமே போதும். அதிகமாக நம்ம ட்ரேட் எடுத்து அதில் போய் நம்ம வந்து ஃபைட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கைவிட வேண்டும். அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான், எக்ஸ்பெஷலி நிஃப்டியில். அண்ட் ஒன் மோர் டீட்டெயில் என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்படிங்கிற குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ஸ்டில் வந்து நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. நம்ம நேற்று ப்ரெடிக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம், வித்தின் 2 டேஸில் வந்து ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி எஸ்ஜிஎக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஒன் சைட் ரேலியே கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் படி எஸ்ஜிஎக்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு சிங்கிள் ரேலி கொடுத்துருந்தாலும் இந்த 200-250 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டில் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் வந்து இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னா, எஸ்ஜிஎக்ஸ் வந்து நமக்கு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது இது மாதிரி 50% ஆஃப் டேட்டாக நம்மளுடைய இண்டெக்ஸில் இருந்தாலும் நமக்குமே ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர 100% அப்படி நமக்கு சொல்ல முடியாது. பாசிபிலிட்டிஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய இண்டெக்ஸுமே நமக்கு மொமெண்டம் கொடுக்கலாம். இன்றைக்கி அதிகப்படியாக இன்றைக்கி கேப் டவுன்லேயே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இந்த கேப் டவுன்லேயே இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமாக பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைட்வே மாதிரியும் நிஃப்டி வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ்மே நமக்கு ஃபர்தராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்டில் இந்த எஸ்ஜிஎக்ஸினுடைய மொமெண்டம் வந்து இருக்கிறனால இதனுடைய இம்பேக்டும் நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியிலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் நம்ம வாஷ் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை.
பேங்க் நிஃப்டி வந்து இந்த 7th கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே மார்க்கெட் நேற்றுக்கே நமக்கு லோவில் இருக்கும் பொழுது கிளியராக சொன்ன விஷயம், பேங்க் நிஃப்டி ரொம்பவே கிளியராக வந்து வீக்கான ஒரு சுச்சுவேஷன்லையும் நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்லையுமே இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபர்தராக நமக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆவாங்க. டுமாரோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 50% மொமெண்டம் தான் பேங்க் நிஃப்டிலையும். பட் கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நீங்கள் பேங்க் நிஃப்டியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் கம்பேர் தான் நிஃப்டி. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வீக்கான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். நிஃப்டியில் எப்படி அந்த 5th மார்ச்சினுடைய டே கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே ஒரு சின்னதான ஒரு ஹோப் இருக்குது, இதிலிருந்து நமக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து வீக்கான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பாட்டமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ஸ்டாக்ஸோ அதிகமான வந்து பொசிஷனல் ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே மார்க்கெட் ஃபர்தராக வந்து லோ போகும் பொழுது உங்களுடைய கேபிட்டல் உங்களுடைய ப்ராஃபிட் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி அந்த இடங்களில் வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். ஸ்டில் நாம் இருக்கிறது பியர் சென்டிமெண்ட் தான் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் எஸ்ஜிஎக்ஸினுடைய இம்பேக்ட் வந்து இன்னுமே பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை விட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி இருக்காங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 12th மார்ச் அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ். இது பேங்க் நிஃப்டியினுடைய 12th மார்ச் upside levels and downside levels. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 12th மார்ச். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயின்லோ நீங்கள் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஃபார் இன்ட்ரோடேயில். என்ன செக்டார்ஸில் வந்து எக்ஸ்பெஷலி டுமாரோ வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி, பிஎஸ்யூ, சர்வீஸ் செக்டார், ஸ்மால் கேப், ஹெல்த் கேர் இதெல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி 12th மார்ச் பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னா 5 மினிட்ஸ் படி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விதமான டைமிங் கேண்டில் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டிலில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஒரு 9:55 கேண்டில் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ரூலை வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அகெயின் வந்து எந்த பக்கம் அதாவது டவுன் சைடில் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணலாம். இது எதனால் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். இது மாதிரி 80 பாயிண்ட்ஸ் ஆர் 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கும் பொழுது இந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் மஸ்ட் ட்ரேடபிள் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஏரியா வந்து மஸ்ட் ட்ரேடபிள் பிளேஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இதை ப்ரீவியஸாக நம்ம போட்ட வீடியோவிலும் நீங்கள் வாஷ் பண்ணி அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். மற்றும் எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க, இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இல்லை. நேற்று நாம் ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை யூஸ் பண்ணி கூட நெக்ஸ்ட் டே ட்ரேடை நீங்கள் வாட்ச் பண்ணும் பொழுது இன்னுமே இது உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.